ஐயா நம்ம அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கோவிந்தவரம் பக்கத்தில் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து துரௌபதி அம்மன் சாமி இருக்கு. அதுக்கிட்ட எது வேண்டனாலும் கொஞ்சம் நல்லா நடக்கும் அப்படின்றது வேண்டுதல் வச்சு வருவாங்க. பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, போண்டா, பணியாரம், கல்புரம், வத்தி. எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் மொரப்பூர்லேருந்து வரோங்க. மொரப்பூர்லேருந்து வரீங்களா? ஆமாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாங்க. அவங்க எல்லாரும் ஊர்லெல்லாம் சொல்லி ஃபேமஸான இது போயிட்டு வரலான்ட்டு சொன்னாங்க, அதனால் வந்தேங்க. சரி சரி. சிவாய நம்ம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா நம்ம அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் கோவிந்தவரம் பக்கத்தில் பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மலை மேலே போனால் 5 சுனைகள் இருக்குது. பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் அந்த வனப்பகுதி தான் பார்க்க வந்திருக்கோம். அதை பற்றி நீ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஐயா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கடை போட்டிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு கடை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து போண்டா பஜ்ஜி கிடைக்கும், வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்கும். பாரு குளிப்பினர் சுட்டுனுக்குறாங்க. பாருங்கள் குளிப்பினர் வெந்துனுக்குது அடுப்பில். இப்போ 2 அம்மா தான் இங்கே கடை போட்டிருக்காங்க. அந்த அம்மாட்ட 2 வார்த்தை பேசுவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் பேருமா? மகிழா. மகிழா. எவ்வளோ நாளுக்கு கடை போட்டுக்கிறீங்க இங்கே நீங்கள்? ஒரு 2 மாதமாக போட்டிருக்கோம். 2 மாதமாக போகிறீங்களா? எந்த நாள் நிறைய பேருக்கு கூட்டம் வராங்கம்மா? இங்கே வந்து துரௌபதி அம்மன் சாமி இருக்கு. அதுக்கிட்ட எது வேண்டனாலும் கொஞ்சம் நல்லா நடக்கும் அப்படின்றது வேண்டுதல் வச்சு வருவாங்க. தண்ணி அதிகமாக ஜொனையில் தண்ணி வந்துச்சுன்னா வருவாங்க. ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி. அப்படிங்களா? எந்த நாள் அதிகமாக கூட்டம் வராங்க இங்கே? எந்த நாளில் அதிகமாக வராங்க இங்கே? அதிகமாக இங்கே சாமி தூக்கிட்டு வருவாங்க. மாசி மாதம் வருவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அப்போ வருவாங்க. சரிம்மா சரிம்மா. அக்கா உங்கள் பேருக்கா? கலைவாணி. கலைவாணி. எவ்வளோ நாளுக்கு கடை போட்டுக்கிறீங்கக்கா? 2 மாதமாக போட்டுங்க. 2 மாதமாக போகிறீங்களா? அதுங்க ஏற்கனவே போட்டுருந்தாங்க. அவங்க காலி பண்ணிட்டு பின்னாடி நாங்கள் வந்து போட்டோம். இப்போ 2 மாதமாக நாங்கள் போட்டுனுங்கிறோம். உங்கள் கடையில் என்னென்ன விற்கிறீங்கக்கா இங்கே? பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, போண்டா, பணியாரம், கல்புரம், வத்தி எல்லாம் அதெல்லாம் வச்சு சாமிக்கு தேவையானது நாங்கள் வச்சு செய்கிறோங்க. டெய்லி கடை போடுறீங்களா? ஆமாம், டெய்லி நாங்கள் போடுவோம். சண்டே நாளில் வந்து நிறைய ஆளுங்க வருவாங்க. மித்த நேரம் கொஞ்சம் கம்மியாக வருவாங்க. விசேஷ நாள் போது நிறைய கூட்டம் சாமிங்கெல்லாம் நிறைய எடுத்துன்னு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நம்ம அங்குந்தி சுனை 5 சுனைகள் இருக்குது மேலே. இது ஒரு ஃபாரஸ்ட்டு கட்டுப்பாட்டில் இருக்குது. முதல்ல இப்போ என்ட்ரன்ஸில் ஒரு மான் சிலை வச்சுருக்காங்க. மானுடைய சிற்பம் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து அடர்ந்த வனப்பகுதி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது பாருங்கள், அழகான ஒரு ஆஞ்சநேயர் உட்காந்துக்கிறாரு. அதை பார்த்தா இப்போ பார்க்குறோம் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து பூங்கா வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இப்போது மேலே போனீங்கன்னா நம்ம அந்த 5 சுனைகள் பார்க்கலாம். அந்த சுனையை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அப்படி பார்த்துட்டு போயிடலாம் வாங்க ஐயா. வரும் அற்புதமான சிலை வச்சுருக்காங்க. புள்ளிமான் சிலை வச்சுருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். இங்கே ஒரு சிற்பம் பார்க்குறோம் ஐயா. அதாவது புலி வந்து எருமையை வேட்டாடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம்.
இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கு பார்க்க போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குள்ளே வந்திருக்கு நம்ம. இந்த பார்க்குள்ளே பட்டாம்பூச்சி வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். அடர்ந்த வனப்பகுதி, ரொம்ப அற்புதமான இடங்க ஐயா. இதெல்லாம் மழை காலத்தில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வரும் இந்த இடத்துலலாம். இப்போ நம்ம ட்ரையான டைமில் தான் வந்திருக்கோம். இருந்தாலே மேலே போய் அப்புறமா பார்க்கலாம். முதல்ல ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துன்னு போயிடலாம் பாருங்கள். அதுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா பூங்கா வச்சுருக்காங்க. அந்த பூங்கா தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் பாருங்கள். அழகான ஒரு மூங்கில் செடி பார்க்குறோம் நம்ம. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கு ஐயா இதெல்லாம். பாருங்கள், மரத்தில் சுரக்கா விடுற மாதிரி காட்சி வடிவமைச்சிருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. இப்போ நம்ம அந்த 5 சுனைகள் பார்க்க போகிறோம். அதை பார்க்க தான் இப்போ நம்ம மலை ஏறின்னுக்கிறேன் ஐயா. இந்த போகிற வழியில் ஒரு ஓடை குறுக்கால வருது. அந்த ஓடையை தான் பார்க்குறோம். இப்போ வந்து ட்ரை ஆகிட்டுக்குது ஐயா. இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக போகும் ஒரு காலத்தில். மழை காலத்தில் ஃபுல்லாக இதிலெல்லாம் தாண்டி போக முடியாது. அடர்ந்த ஒரு வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில் தான் ஒரு அற்புதமான பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் குளித்த இடம், அவர் உணவு அருந்தின இடம், அவர் தூங்கின இடம், அதை பற்றி தான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன் ஐயா. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலே தான் இருக்கு ஐயா. அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்க குளித்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது 5 சுனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் போகிறோம் ஐயா. அப்படியே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சுனைக்கிட்ட வந்துட்டோம் ஐயா. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஆஞ்சநேயர் சிற்பம் பண்ணியிருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். இப்போ மேலே வந்துட்டோம். இப்போ நம்ம மேலே தான் பார்க்க போகிறோம். இதுதான் சுனைகள், 5 சுனைகள். அந்த 5 சுனையுடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தண்ணியெல்லாம் கம்மியாக தான் வந்துன்னுக்குதுங்க, ட்ரை ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் லைட்டாக வருது தண்ணி. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடம், அவங்க தங்கின இடம், அவங்க குளிச்ச இடம், அதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா தருமன் சொல்கிறாங்க இல்லையா, அவர் தான் முதல்ல. அவருடைய தீர்த்தம் தான் இது, அவருடைய குளம் தான், அவருடைய சுனை தான் இப்போ நம்ம பார்க்க போயின்னுக்கிறோம். இதுதான் போகிற வழியா. இந்த வழி தான் மலையேறி போனோம். டூரிஸ்ட் ஃபால்ஸ் ஐயா. நிறைய பேர் டூரிஸ்ட் எல்லாம் வராங்க இங்கே. இதாங்க ஐயா, இதுதான் தருமன் சுனை. இங்கே தான் தர்மன் வந்து குளிச்சாராம். பஞ்ச பாண்டவர்களில் பெரிய ஆள் குளிச்ச இடம் தான் தருமன் குளம். தண்ணி வருதுங்க ஐயா. தண்ணி லைட்டாக தான் வருது. திரும்பி அப்படியே மேலே ஏறி போகலாம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அப்படியே மேலே ஏறி போகலாம். பாரு லைட்டாக வருது. இப்போது இது நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது பார்த்திங்கனாக்கா அர்ஜுனன் சுனை. அர்ஜுனன் வந்து இங்கே தான் குளிச்சாராங்க ஐயா. இந்த சுனையில் தான் அர்ஜுனன் குளிச்சாராம். தண்ணி பாருங்கள் லைட்டாக தான் வருதுங்க ஐயா, அதிகமாக வரல. ஆனால் மழை காலத்தில் ஃபுல்லாக வரும் ஐயா. ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம தருமர் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. தருமன் குளிச்ச இடம் தான் இது. அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு ஐயா. அது கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து ஐயா பாஞ்சாலிக்கு கோயில் வச்சுருக்காங்க. பாஞ்சாலி தேவியாருக்கும் குந்தி தேவியாருக்கும் சிலை வச்சுருக்காங்க.
இப்போ கோயில் பூட்டியிருக்காங்க, நம்ம உள்ளே போய் படம் எடுக்க முடியல, வெளியேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து குந்தி தேவியரும் பாஞ்சாலி தேவிக்கும் செலவு வச்சு கும்பிட்டுருக்காங்க இந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்கள். ஐயா இப்போ நம்ம தர்மன் தீர்த்தம் பார்த்தோம், அர்ஜுன தீர்த்தம் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நகுலன் தீர்த்தம் பார்க்க போகிறோம். நகுலன் குளிர்ச்சி இடத்த பார்க்க போகிறோம். நகுலன் சுனை அது காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள் தண்ணி வருது பாருங்கள் ஐயா. இதுதான் நகுலன் குளிர்ச்சி இடம்னு சொல்கிறாங்க ஐயா. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். 5 நபர்கள் பஞ்ச பாண்டவர்கள் வந்து குளிர்ச்சி இடம் தான் ஐயா. ஒவ்வொரு இதாக நம்ம காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு தர்மந்தை பார்த்தோம், அப்புறம் அர்ஜுனத்தை பார்த்தோம், இப்போ நகுலந்துடைய பார்க்குறோம். அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா, இப்போ நம்ம சகாதேவன் குளிர்ச்சி இடத்த பார்க்க போகிறோம். சகாதேவன் அதாவது பஞ்ச பாண்டவர்கள்லாம் இப்போ நம்ம 3 சுனை பார்த்துட்டோம். இப்போ நம்ம 4வது சுனையை பார்க்க போயின்னுக்கிறோம். சகாதேவன் சுனை பார்க்க போகிறோம், அப்புறம் பீமன் சுனை பார்க்க போகிறோம். அப்படியே போகலாம் வாங்க ஐயா. இது பார்த்திங்கன்னா சகாதேவன் சுனைன்னு சொல்கிறாங்க ஐயா. சகாதேவன் வந்து குளிர்ச்சி இடம், அதோடைய காட்சி இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். இங்கே தான் சகாதேவன் குளிச்சாராம் ஐயா. இதை பாருங்கள், அற்புதமான ஒரு வனப்பகுதி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது. கண்டிப்பாக வாங்க, வந்தீங்கன்னா தவறாமல் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க ஐயா. சிறப்பான ஒரு காட்சி தாங்க ஐயா. அடர்ந்த வனப்பகுதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் ஐயா. கோவிந்தாபுரத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா 5 சுனைகள், அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடம், அதுதான் நம்ம கேள்விப்பட்டு நம்ம வந்தோம். அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். இப்போ நம்ம அடுத்தபடி நம்ம பீமன் குளிர்ச்சி இடத்துக்கு போகலாம். அப்படியே போகலாம் வாங்க. இப்போ அடுத்தது ஐயா நம்ம சகாதேவன் சுனை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பீமன் சுனை பார்க்க போகிறோம். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி வந்துன்னு பாருங்கள் ஐயா. ஒவ்வொரு சுனையாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதான் பாருங்கய்யா, இதுதான் பீமன் குளிர்ச்சி இடம், பீமன் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள் அற்புதமான ஒரு திருக்காட்சி. தண்ணி எவ்வளோ மேலேருந்து வந்துருக்குது பாருங்கய்யா. பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த காலத்தில் வனவாசம் செய்த இடம். அவங்க வந்து இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க, இந்த இடத்துல குளிச்சிருக்காங்க ஐயா. அதனால தான் பேர் வச்சுருக்காங்க, ஒரு சுனைக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. பீமன் சுனை, சகாதேவன் சுனை, நகுலன் சுனை, அர்ஜுனன் சுனை, தர்மன் சுனைன்னு பேர் வச்சுருக்காங்க. 5 சுனைக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒரு 2 வீலருக்கு வந்தீங்கன்னா 40 ரூபா வாங்குவாங்க. அப்புறம் சப்போஸ் யூடியூப்பில் நீங்கள் படம் எடுக்கணுனாக்கா அதுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும். நம்ம பர்மிஷன் வாங்கி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட. அப்படி காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் பாருங்கய்யா. ஐயா இப்போ இந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் அவங்க குளிர்ச்சி இடத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவங்க வந்து வணங்கின இடம், சிவபெருமானை வந்து சிவன் சிலையை வச்சு வணங்கியிருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மலை மேலே ஏறி போகிறோம் வாங்க. இதாங்க ஐயா, சிவாய நம, சிவாய திருச்சிற்றம்பலம், எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா இது பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் சிவபெருமானை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதோடைய காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். சிவன் சிலையை வச்சுருக்காங்க, நந்தி தேவரை பார்க்குறோம். இப்போது
பாருங்கள், அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். தண்ணி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதாங்க ஐயா நம்ம பீமன் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க பாருங்க ஐயா. வந்து வனவாச காலத்தில் வந்து இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. அவங்க காடு காடாக போயிருக்காங்க ஐயா, வனவாசம் பட்டிருக்காங்க பாவம். அந்த வனவாச காலத்தில் வந்து இந்த இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க, தங்கி குளிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் தனியாக குளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் 5 சுனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் சுனைன்னு சொல்கிறாங்க இது பேர். அது காலப்போக்கில் வந்து ஐங்குந்தி, 5னா 5 பேர், குந்தி தேவரை சேர்த்து ஐங்குந்தி, அதுதான் இந்த ஊர் பேர் ஐங்குந்தின்னு சொல்கிறாங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 அம்மா வந்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருமா? பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி. எங்கேருந்து வரீங்கம்மா? நாங்கள் மொரப்பூர்லேருந்து வரோங்க. மொரப்பூர்லேருந்து வரீங்களா? ஆமாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஆமாங்க. சரி. நாங்கள் இடம் தெரியாமல் கேட்டு தெரிஞ்சு வரோங்க இப்போ தான். சரி சரி. அம்மாட்ட கொடுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேருமா? சித்ரா. சித்ரா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்களும் மரப்பூர்லேருந்து. மொரப்பூர்லேருந்து வரீங்க. இது என்ன ஃபேமஸாக இங்கே வந்துருக்கீங்க? என்ன சொல்லி யாருன்னா சொல்லி வந்தீங்களா? ரொம்ப நன்றிம்மா, நன்றிம்மா. ஐயா இதான் தண்ணி வந்து ஆரம்ப ஸ்டேஜ். இதுக்கு மேலே வந்து தடைப்பட்ட பகுதின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து லைட்டாக தான் வருதுங்க ஐயா. இது வந்து மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக வரும் ஐயா, எக்கச்சக்கமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல ஸ்டார்டிங்கில் மேலே இது பீமனோட சுனை. இது வந்து அடர்ந்த வனப்பகுதிங்க ஐயா. ஃபுல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இந்த கோயில். கோயில் இருக்குது, அதை குந்தி தேவி அம்மா கோயில், பாஞ்சாலி அம்மா கோயில் வச்சுருக்காங்க. மேலே சிவன் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் ஐயா? நிதிஷ்குமார். நிதிஷ்குமார். எங்கேருந்து வரீங்க ஐயா? திருப்பத்தூர்லேருந்து வரீங்க. ஐயா அவர்கிட்ட கொடுங்க. ஐயா உங்கள் பேர் ஐயா? நிலவன். எங்கேருந்து வரீங்க ஐயா? திருப்பத்தூருங்களா? ஐயா ஐயா உங்கள் பேருங்க ஐயா? ரோஹித்ண்ணா. ரோஹித். எங்கேருந்து வரீங்க ஐயா? திருப்பத்தூர். சரி, இப்போ எத்தனை டைம் இங்கே வந்துருக்கீங்க ஐயா? ஒரு 4 டைம் வந்து. 4 டைம் வந்துருக்கீங்களா? இது என்ன இங்கே என்ன ரொம்ப ஃபேமஸ் ஐயா? இங்கே இங்கே 5 ஃபால்ஸ் இருக்குண்ணா. 5 ஃபால்ஸ் இருக்குண்ணா. அது எல்லாம் பார்க்கறதுக்கு வருவாங்க டூரிஸ்டெல்லாம், அவ்வளோதாண்ணா. சரிங்க. அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. இவ்வளோ நேரம் நம்ம அந்த 5 சுனையை பார்த்தாச்சு. அப்படியே கீழே இறங்கி போயின்னுக்குறேன் ஐயா. ஐயா இவ்வளோ நம்ம வீடியோலாம் பார்த்தீங்களா? அதாவது பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த இடத்துல நம்ம வந்தோம், அவருடைய காட்சியெல்லாம் உங்களுக்கு காமிச்சோம். சரி, மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களது விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.